அன்பான தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நமது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல பேராயராக, அதாவது மாடரேட்டர் கமிஷனரியாக கோவை பிஷப் ஐயா தீமோத்தி ரவீந்தர் ஐயா அவர்கள் 7/7/2025 ஆண்டு காலை நமது திருமண்டல அலுவலகத்தில் வந்து பொறுப்பினை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அன்று முதல் நமது தீமோத்தி ரவீந்தர் ஐயா அவர்கள் நமது திருமண்டல நிர்வாக பொறுப்புகள் அனைத்தையும் கவனித்து வருவார்கள் என்பதை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது திருமண்டலத்திற்கு நமது திருமண்டலத்தை பற்றி தெரியாத ஒரு பிஷப் கன்னியாகுமரி பிஷப் செல்லையா அவர்கள் நியமிக்கப்பட்டு கடந்த 6 மாத காலமாக பல குழப்பங்களை விளைவித்து வந்தார். அதாவது நிறைய ஆர்டர்களை அவரது அலுவலகத்தில் வைத்தே பிரிண்ட் செய்து கொடுத்தும், நிறைய ஃபேக்கான லெட்டர்களை கொடுத்தும், அவர் பெயரில் அலுவலகத்தில் உள்ள தங்கராஜ் என்பவர் அடித்து கொடுத்தும், இப்படி பல குழப்பங்களை விளைவித்து திருமண்டலம் முழுமைக்கான ஆலயங்களில் மிகப்பெரிய குழப்பங்கள், அதாவது ஒரே சபைகளில் 2 அய்யர்வாள்கள் 2 குருவானவர்களை நியமித்து குழப்பங்களை விளைவிப்பது, இப்படியுமாக நமது திருமண்டல வளர்ச்சி பணிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு, திருமண்டல ஊழியங்கள் பாதிக்கப்பட்டு மிகவும் ஒரு கீழ்த்தரமான நிர்வாகத்தை கொடுத்தனர். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு அவரது பொறுப்பு காலம் நிறைவடைந்து 6ஆம் தேதி 6/7/2025 அன்று நிறைவடைந்து 7/7/2025 அன்று நமது தீமோத்தி ஐயா அவர்கள் ஏற்கனவே நமது திருமண்டலத்தில் ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக பொறுப்பு வகித்தவர். நமது திருமண்டலத்தை பற்றி நன்கு அறிவார்கள். நம்ம திருமண்டலம் முழுமைக்கான பள்ளிகள், கல்லூரிகள், குருமார்கள் அனைவரையும் நன்கு அறிவார்கள். நிர்வாக பொறுப்பினையும் நன்கு அறிவர். அதனால் தீமோத்தி ரவீந்தர் ஐயா நமது திருமண்டலத்தில் பொறுப்பெடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அது திருமண்டல அலுவலக ஊழியர்களானாலும் சரி, சபை மக்களானாலும் சரி, சபை மூப்பர்கள், திருமண்டல மூப்பர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஐயாவை வரவேற்று ஐயா பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதை வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணம் அன்றைய பொறுப்பினை ஐயா ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இது நமது திருமண்டலத்திற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கொடுக்க வல்லது. இதில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நமது திருமண்டல தேர்தல் அட்டவணைகள் எல்லாம் ஏற்கனவே முறையற்று அறிவிக்கப்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம். நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களின் தலைமையில் திருமண்டல அலுவலகத்தை பூட்டி வைத்து பல போராட்டங்களுக்கு மத்தியில் ஐயா வந்து எப்படியாவது அறிவித்தே ஆக வேண்டும் என்ற வேகத்தில் அவசரமாக திருமண்டல தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டது. இதை திருமண்டல அலுவலகத்தில் புதிதாக பொறுப்பெடுத்த நமது பேராயர் தீமோத்தி ரவீந்தர் ஐயா அவர்களிடம் எடுத்து கூறிய காரணத்தால் அவர்கள் தேர்தல் தேதி பின்பு நன்கு ஆராய்ந்து திட்டமிட்டு அறிவிக்கப்படும், தேர்தல் கண்டிப்பாக நடத்தப்படும் என்று மிகவும் ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார். இது வந்து திருமண்டல மக்களுக்கும் நிறைய திருச்சபைகளில் உள்ள குழப்பமான திருச்சபைகளில் உள்ள மக்களுக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஐயா அவர்களுக்கு நாங்கள் மிகுந்த வாழ்த்துக்களையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2வது காரியம், நம்ம திருமண்டல அலுவலகத்தில் தீமோத்தி ரவீந்தர் ஐயா அவர்கள் வந்து பொறுப்பெடுக்க வந்த அன்று பிஷப் அலுவலகத்தில் பொறுப்பாளராக இருக்கும் மிஸ்டர் தங்கராஜ் அவர்கள் வந்து ஐயாவை வந்து ஒரு சந்திக்க கூட இல்லாமல் பக்கத்து அறையில் போய் அமர்ந்திருந்தார். ஐயா அவர்கள் எவ்வளவோ அழைத்தும் அவர் வரமாட்டேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டார். ஆதலால் ஒரு சுப்பீரியர், இன்று திருமண்டலத்திலோட உயர்ந்த பதவிகளில் ஒன்றான பேராயர் பதவியில் இருக்கும் தீமோத்தி ரவீந்தர் ஐயா அழைத்தும் வராத காரணத்தினால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஐயா அவர்கள் உடனடியாக ஒரு பிஷப் அழைத்தும் வரவில்லை என்றால் அதில் என்ன ஒரு தாழ்மை இருக்கிறது, என்ன ஒரு மதிப்புகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அவரை வந்து சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள் என்பதையும் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்றைய நாள் இந்த நிகழ்வு தான் நடைபெற்றது. நான் நீதிபதி ஜோதிமணி ஐயா சொல்வதை தான் கேட்பேன். பேராயர் ஐயா அவர்களுடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்ற
ஒரு சில காரணங்களை அவர் சுட்டி காண்பித்து பேராயர் அவர்களை சந்திக்க விரும்பவில்லை. ஆதலால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவலையும் திருமண்டல மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமொரு காரியம், ஐயா அவர்கள் பொறுப்பெடுத்தவுடன் நமது திருமண்டலத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. என்னவென்றால், நமது தூத்துக்குடி நாசர் திருமண்டல உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர் பணிக்கான நியமனங்களின் சம்பளம், அதாவது அவர்கள் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட நாளிலிருந்து ஐயா வர்ற வரைக்கும் உள்ள சம்பளங்கள் அனைத்தும் அந்தந்த ஆசிரியர்களுக்கு மொத்தமாக நமது அரசாங்க மூலம் வர வைக்கப்பட்டுள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது நம்ம திருமண்டல மக்களுக்கும் சரி, திருமண்டல ஆசிரியர்கள், நம்ம இப்போ கல்வி நிறுவனங்களில் பணிபுரிகிற ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. ஐயா அவர்கள் பொறுப்பெடுக்கும் அதே நாள் அவர்களுக்கு சம்பளம் வர வைக்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அது நமது டிஎஸ்எஃப் அணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. எப்போவுமே டிஎஸ்எஃப் அணி நிர்வாகத்தில் இருக்கும்போது ஆசிரியர்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் என்னென்ன ஸ்கூலுக்கு ஆசிரியர்கள் தேவைப்பட்டார்களோ அந்த ஆசிரியர் பணி நியமிக்கப்பட்டது. அவர்கள் அனைவருக்கும் ஒரு 30 ஆசிரியர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு சம்பளம் கிடைத்துள்ளது. இன்னொரு 9 டீச்சர்ஸ், சயின்ஸ் டீச்சர்ஸ்களுக்கு மட்டும் கிடைக்கல. அது ஒரு சில காரணங்களால் டிஓ ஆஃபீஸில் பெண்டிங் இருக்குது. அது மிக விரைவில் அவர்களுக்கும் சம்பளம் கிடைத்துவிடும். பேராயர் தீமோத்தி ரவீந்திர ஐயா அவர்கள் காலகட்டத்தில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் நாம் கூற வேண்டுமென்றால், இன்னொரு காரியம், நமது திருமண்டல தேர்தல் தேதி ஐயா அவர்கள் மிக ஆணித்தரமாக பின்பு கலந்து ஆலோசித்து வேறு ஒரு மாற்று தேதி தான் அறிவிக்கப்படும். தற்போது அறிவிக்கப்பட்ட தேர்தல் கால அட்டவணைகளில் நிறைய குழப்பங்கள், குழப்படிகள், திருச்சபைகளில் நிறைய குழப்பங்கள் இருப்பதால் அந்த தேதியை மாற்றி அறிவிக்கப்படும் என்பதை தெளிவாக கூறியுள்ளார்கள். அது பேராயர் தீமோத்தி ரவீந்திர ஐயா மூலம் அவர்களின் ஆணைப்படி, பிரதம பேராயரின் ஆலோசனையின்படி தேர்தல் தேதி மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொரு காரியம் என்னவென்றால், நமது தூத்துக்குடி நாசர் திருமண்டல பேராயரின் உதவியாளர், அதாவது சாப்ளின் அவர்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள். நமது தூத்துக்குடி நாசர் திருமண்டல சாப்ளினாக குருவானவர் எமில் சிங் ஐயா அவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நமது திருமண்டலத்தை ஆசீர்வதிப்பாராக. நமது திருமண்டல மக்கள் அனைவரும் இப்பொழுது நமக்கு ஒரு பேராயர் கிடைத்திருப்பதை அறிந்து அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஜெபித்து நம்ம திருமண்டலம் இன்னும் சிறப்பாக எந்த ஒரு குழப்பங்களும் இன்றி நடைபெற ஜெபித்துக் கொள்வோம். நன்றி. ஆமென்.